பல வருஷமாகவே இதோ அதோ என்று இழுத்தடித்துக் கொண்டிருந்த தனது சந்திப்பை வெகு கொண்டாட்டத்துடன் இன்று நடத்தினார் ரஜினி. ரசிகர்களை சந்திப்பது, அவர்களுடன் போட்டோ எடுத்துக்கொள்வது ஆகிய 2 மருதநாயகம் ப்ராஜெக்டும் இன்று நிறைவேறியதில் ரஜினிக்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஒரு சேர மகிழ்ச்சி இருக்கலாம். அதே நேரத்தில் பல வருஷமாக ரஜினி பற்றி விமர்சித்த மீடியாவுக்கு அவர் தந்த பதில் நெத்தியடி. என்னுடைய படம் ரிலீஸ் ஆகிற சமயங்களில் மட்டும்தான் நான் ரசிகர்களை சந்திப்பேன்னு எழுதுறாங்க. அரசியலுக்கு வருவேன்னு சொல்லாம வரமாட்டேன்னு சொல்லாம இருக்காருன்னு எழுதுறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, குளத்துல கால் வைக்க போறப்பதான் தெரியுது உள்ள நிறைய முதல இருக்குன்னு. உடனே காலை பின்னுக்கு இழுத்துக்கிறோம். இல்ல இறங்குவேன்னு முரண்டு பிடிச்சா என்ன ஆகும்? ஆண்டவன் ஒரு கருவியா என்னை இயக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நடிகன், அவன் கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நாளைக்கு என்னன்னு தெரியாது. ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தா நியாயமா இருப்பேன். பணம் சம்பாதிக்கலான்னு நினைச்சு கனவு காண்றவங்க தயவு செய்து சொல்றேன், இப்பவே கிளம்பிடுங்க என்றார். முன்னதாக தனது ரசிகர்கள் சிலர் மீது பகிரங்கமாக அவர் குற்றம் சாட்டினார். சில ரசிகர்கள் அரசியல்வாதிகளுக்கு துணை போறாங்க, அவங்க கொடுக்கிற பணத்தை வாங்கி ருசி பார்த்துட்டாங்க, அதனால் எனக்கு கடிதம் எழுதுறாங்க, நாங்க எப்ப எம்எல்ஏ ஆகுறது, நாங்க எப்ப மந்திரி ஆகுறது, நாங்க எப்ப பணம் சம்பாதிக்கிறதுன்னு. அரசியல்வாதிகளும் இவங்களை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க என்றார். இந்த சந்திப்பில் ரஜினி பேசியதை கூட்டி கழித்து பார்த்தால், நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லு என்பதை போலவே இருந்தது. முதலைகள் இல்லாத அரசியல் ஏது? வந்துருங்க எஜமா.